டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் ஆஜராகியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன். வணக்கம் மித்ரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. அதான் அந்த கரூர் சம்பவம் வந்து செப்டம்பர் 2025 நடைபெற்ற அந்த ஒரு கட்சி பேரணியின் பொழுதுதான் 41 பேர் பரிதாபமாக அந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் தற்பொழுது தாவேகா நிர்வாகிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் அவர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். இந்த 41 பேர் விழுந்தது தொடர்பாகத்தான் ஏற்கனவே இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதுபோல மத்திய புலனாய்வுத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதுபோல புஷி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்கள் இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 29 ஆஜராக வேண்டும் என்று அவர்களுக்கு சம்மன் ஆனது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் தற்பொழுது அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் அவர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் நடந்த பொழுது என்ன மாதிரியான அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அந்த மேலாண்மை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அந்த நிகழ்ச்சியானது எப்படி திட்டமிடப்பட்டிருந்தது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி விதிகள் உள்ளிட்டவை முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பது தொடர்பாகத்தான் இந்த கூட்ட நெரிசலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது சிபிஐ தொடர்பாக மேலதிகமான தகவல்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது தாவேகா சார்பில் இந்த நிர்வாகிகள் அவர்கள் நேரில் ஆஜராகுமாறு, விசாரணைக்காக ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருக்கின்றார்கள். எவ்வளவு நேரம் அவர்களிடம் இந்த தொடர்பான விசாரணையானது நடைபெறும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விதம், அது மட்டுமல்லாமல் அங்கு அவ்வளவு கூட்டம் திரளும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருந்தது, அது மட்டுமல்லாமல் உரிய அனுமதிகள் அனைத்தும் உரிய முறையில் பின்பற்றப்பட்டனவா என்பது தொடர்பாக அந்த விசாரணை தான் தற்பொழுது சிபிஐ ஆனது மேற்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். ஆனால் உச்சநீதிமன்றமானது அந்த சிறப்பு விசாரணை குழுவை ரத்து செய்துவிட்டு இந்த வழக்கினை சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் என உச்சநீதிமன்றம் கூறியது. அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழுவானது இந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த விவகாரமானது உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தான் இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது சிபிஐ இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நிர்வாகிகள் நாம் பார்த்தது போல தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதுபோல ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது நேரில் ஆஜராகுமாறு. அந்த வகையில் தற்பொழுது அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுடைய பதிலை தெரிவிப்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். ஷர்மிளா.